இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். 4 வருட ஆட்சி ரொம்ப சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லி திமுகவோட ஐடி விங்கெல்லாம் அப்படியே விளம்பரத்த தூவி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா பெண்களை வைத்து விளம்பரம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ட கையில எடுத்துக்கிட்டு, ஸ்டாலின் அவர்கள் முதற்கொண்டு ஒரு விளம்பர மாடலாவே அவரு மாறியிருக்காரு. இன்னைக்கு அத பத்தி பேசுறதுக்காக அரிசி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். புதிதாக அட்வர்டைஸ்மென்ட் மாடல்ஸ்க்கு மத்தியில புதிய மாடலா உருவெடுத்திருக்காரு நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின். எப்படி பார்க்குறீங்க? அவர் 2017 மாடல் ஆகிட்டார். அப்படியா? சட்டையை கிழிச்சிட்டு பனியன் கம்பெனிக்கு மாடல்லாம் பண்ணி மாடலிங்காக தானே இருந்தார். சட்டமன்றத்துக்குள்ளேருந்து வெளியில் வந்தார். தனக்கு தானே சட்டையை கிழிச்சிட்டு அது எப்படி கோணலாக கிழிச்சிக்கிறார். அவராகவே சட்டையை கோணலாக கிழிச்சிட்டு கடைசி பட்டன் மட்டும் கிளியாமல் இருக்கான். அதையும் பிடிச்சி கிழிச்சிட்டு என்னமோ WWF அந்த வீரர் மாதிரி வந்து நிற்கிறார் பனியன் கம்பெனிக்கு விளாட்மா கொடுத்துக்கிட்டு. ஸோ அன்றைக்கே மாடல் ஆகிட்டார். அது இப்போல்லாம் மாடல் இல்லை. நான் என்ன கேட்குறேன், 4 வருஷம் ஆட்சியில் இவங்க பண்ண சிறப்பு என்னன்னு அவங்க சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இவங்க தொடர்ந்து என்ன விளம்பரப்படுத்துகிறாங்கன்னா, பெண்களுக்கான ஆட்சி, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஆட்சி, பெண்களுக்கு வந்து அதிகாரம் கொடுத்த ஆட்சின்னு சொல்லி அதிமுக செய்த சாதனை மேலெல்லாம் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இப்போ விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க. அதாவது உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொண்டு வந்து அம்மையார் அவர்கள் 2016 பிப்ரவரி 20ஆம் இவங்க மசோதா நிறைவேற்றம் செய்கிறாங்க. ஐ திங்க் கரெக்ட்னு நினைக்கிறேன். பட் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இது திராவிட மாடல் அரசு தான் கொண்டு வந்ததுன்னு சொல்லி இவங்க ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? பெண்களுக்கு வந்து உள்ளாட்சி தேர்தலில் 50% ஒதுக்கீடு 2016ஆம் ஆண்டு எஸ்பி வேலுமணி அவர்கள் தான் தாக்கல் பண்ணார். ஆமாம் சட்டமன்றத்தில் மசோதா தாக்கல் பண்ணார். அது ஒரு மனதாக அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. திமுகவும் அந்த மசோதா ஆதரிச்சாங்க. ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டது. நிறைவேற்றப்பட்டதுக்கப்புறம் அன்னைக்கு முதல்வராக இருந்த சொல்லி ஜெயலலிதா அவர்கள் நன்றி தெரிவித்து கடிதம் எழுதினாங்க. ஆதரித்த எல்லா கட்சியினருக்கும் என்னுடைய நன்றிகள் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. கடிதம் எழுதி அறிக்கை வெளியிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அது அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து திமுக கிளைம் பண்ணுறது எல்லாமே அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு தான் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு சம உரிமை, சொத்தில் வந்து சம உரிமை கொடுக்கப்பட்டது. அது கருணாநிதி கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிடையாது, அது எம்ஜிஆர் கொண்டு வரதுக்கு திட்டமிடப்பட்டது. எம்ஜிஆர் மறைந்த காரணத்தினால வேறு வழி இல்லாமல் கவர்மெண்ட் வந்து கலைக்கப்பட்டது. சில குளறுபடிகள் ஏற்பட்டது, கவர்மெண்ட் கலைக்கப்பட்டது. ஃபைல் பெண்டிங்கில் இருந்த ஃபைலை தூக்கி இவங்க வந்து அதுக்கு சைன் பண்ணதுனால இவங்க கொடுத்த அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு வந்து டிசம்பர் 20ஆம் தேதி 1984 டிசம்பரில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. அண்ணாவுடைய அந்த இவங்க எம்ஜிஆர் நடத்திட்டு இருந்த அண்ணா நாளேட்டில் இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து சொத்துரிமையில் சம பங்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணுறதுக்கு புரட்சித் தலைவர் ரெடியாக இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்துச்சு. அது தொடர்பான கோப்புகள் எல்லாம் தயாராகிட்டு இருந்தது. எல்லாம் தயாராகி எல்லாம் ரெடியானதுக்கப்புறம் எம்ஜிஆர் மறைகிறாரு. எம்ஜிஆர் மறைஞ்சதுக்கப்புறம் ஜானகி அம்மையார் வந்து அந்த மசோதாவை தாக்கல் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளே கட்சி உடையுது. அதனால் வந்து மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாங்க. மெஜாரிட்டி நிரூபிக்க முடியல. சட்டமன்றத்தில் குளறுபடிகள் ஏற்படுது. ஆட்சி கலையுது. ஆட்சி கலைஞ்சதுக்கப்புறம் கருணாநிதி வராரு. கருணாநிதி வந்ததுக்கப்புறம் 89 அந்த மசோதா வந்து தாக்கல் பண்ணி அவங்க அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்குறாங்க. அதனால் அந்த மசோதா நிறைவேற்றப்படுது. இதில் எம்ஜிஆருக்கும் பங்கு இருக்குது, கருணாநிதிக்கும் பங்கு இருக்குது. ஆனால் எல்லாமே கருணாநிதி செஞ்சார் அப்படிங்கிறது தான் வந்து திமுக வைக்கிற ஒரு வாதமாக இருக்கிறது. நிறைய திட்டங்கள் இருக்குது. உங்களுக்கு வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்கள், குறிப்பாக சொல்லணும்னா குடிமராமத்து திட்டங்கள்லாம் வந்து இன்றைக்கி துரைமுருகன் சொல்கிறாரு, திமுக ஆட்சி காலத்தில் குடிமராமத்து பணிகள் ரொம்ப சீரும் சிறப்புமாக நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறாரு. கிடையவே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த குடிமராமத்து பணியை வந்து ரொம்ப துரிதமாக செயல்படுத்தினார். விவசாயிகள் வந்து ரொம்ப துரிதமாக அவர் வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தினால தான் எங்களுக்கு வந்து விவசாயம் பண்ண முடியுது, ரொம்ப ரொம்ப எளிமையாக விவசாயம் பண்ண முடியுதுங்கிறாங்க அன்றைக்கி. ஆனால் அதுக்கும் கூட திமுகவினர் கிளைம் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஸ்டிக்கர் ஓட்டுற ஒரு மாடல் அரசாக தான் இந்த மாடல் அரசு பண்ணுறாங்க. இல்லை, இதெல்லாம் தாண்டி தமிழ்நாடு முழுவதும் அணைகளை கட்டியது, அதிக அணைகளை கட்டியது வந்து கருணாநிதி தான் அப்படின்னு சொல்லி இது திமுக அதிகம் பாலம் கட்டினாங்கன்னு சொல்லுங்க, நான் ஏற்றுக்கிறேன். அதிக அணைகள் கட்டாங்கன்னு சொன்னால் நான் ஏற்றுக்க மாட்டேன். என்னங்க அணைகள் திமுக ஆட்சி தான் சொல்கிறாருங்க. இல்லை, திமுக ஆட்சிக்கு வந்தால் வந்து பாலம் கட்டுவாங்க. பாலம் கட்டி அந்த பாலத்தில் ஊழல் பண்ணுறது, அதை எப்படி மறைக்கணும்னு நினைக்கிறது, அதெல்லாம் திமுக ஆட்சியில் நடக்கும். அணை கட்டுற மாதிரிலாம் எனக்கு தெரியல. அணை வந்து உங்களுக்கு காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஆட்சியில் தடுப்பணைகள் கட்டப்பட்டுச்சு. கருணாநிதி ஆட்சியிலையும் தடுப்பணைகள் தான் கட்டப்பட்டுச்சு, அணை கட்டப்படல. தடுப்பணைகள் கட்டப்பட்டுச்சு. சில தடுப்பணைகள் கட்டினாங்க. அதுக்கப்புறம் சில ஜெயலலிதா அரசில் வந்து 1-2 தடுப்பணைகள் கட்டப்பட்டது. இப்போ இந்த தடுப்பணை கட்டப்படலை. ஸோ அதனால் வந்து அணை கட்டுற அரசெல்லாம் நான் சொல்ல முடியாது கருணாநிதி அரசை. அப்போ அண்டா சொன்னது பொய்யா? அவர் வந்து வாங்குகிற அமௌண்ட்டுக்கு எதாவது பேசணும்ல. சரி,
ஐஃபோன் கொடுத்துருக்காங்க, 2 ஐஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பேசணும்ல. சரி. இப்போ என்னன்னா, அதான் சொல்றேன் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பெண்களை வைத்து ஒரு விளம்பரம் தேடக்கூடிய ஒரு ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பெண்களுக்கு நாங்கள் அதை பண்ணோம், இதை பண்ணோம், 1000 ரூபா கொடுத்தோம், இப்போ இலவசமாக பேருந்து விட்டோம் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் 2 பெண்கள் வந்து ஒரு ரீல்ஸ் ஒன்று போடுறாங்க. இதெல்லாம் என்னப்பா இதுக்கு பஸ்ஸு துபாயில் பார்த்துருக்கியா, அதான் பஸ்ஸு, இது வந்து குப்பலாரி அப்படின்னு சொல்லி ஒரு வடிவேலோட டைலாக் அதை வந்து அவங்க ரீல்ஸ் போடுறாங்க. உடனே அவங்கள பிடிச்சி உள்ள தூக்கி உள்ள போட்டு அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணி ஒரு அட்ராசிட்டியை பண்ணுறாங்க. அப்போ எந்த இடத்துல இவங்க பெண்களுக்கு பாதுகாப்பான இருந்துச்சு? நம்ம என்ன கேட்குறோம், உண்மைக்குமே அரசு பேருந்துகள் பழுதாகி நிற்குதா இல்லையா? இல்லை 1000 ரூபா கொடுக்குறாங்களே, இவங்க அப்பா கிட்ட காசை தூக்கி கொடுக்குறாங்க இல்லையா? அப்பாவே கொடுக்குறாருல்ல. மக்கள்கிட்ட வாங்கின வரி பணத்தை மக்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க. அதாவது இன்னைக்கு இந்த பெண்கள் வந்து எவ்வளோ வரி கட்டுறாங்களோ, அவங்க குடும்பத் தலைவர் இல்லை அவங்க குடும்பத் தலைவியாக இருக்கிறப்போ எவ்வளோ வரி கட்டுறாங்களோ அந்த வரியிலேருந்து 1000 ரூபா தூக்கி கொடுக்குறாங்க. அதை வந்து இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான குடும்பத் தலைவர்கள் டாஸ்மாகில் கொண்டு போய் அந்த 1000 ரூபாய் அடமானம் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து வரவும் செய்யுது, வந்த அமௌண்ட் அப்படியே போகவும் செய்யுது. அதுக்கு நிரந்தரமாக அந்த 1000 ரூபாய் வந்து அவங்களுக்கு வந்து தக்க வைக்கிறதுக்கான வழி இல்லாமல் தான் இன்றைக்கி பெரும்பாலான பெண்கள் தவிக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். திமுகவினர் வைக்கிற கிளைம் என்னென்னா 1000 ரூபா கொடுக்குறோம், 1000 ரூபா கொடுக்கறதுனால வந்து சிலிண்டர் வாங்க முடியுது பெண்களால். சிலிண்டர் வந்து உங்களுக்கு 800 ரூபா வருதுங்க. இன்றைக்கி ரேட்டு 800 ரூபா வருது. 800 ரூபா வருது. அதை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து 200 ரூபா மிச்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த 800 ரூபாயை வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியுது அவங்களால அப்படின்னா கிடையாது. மூளைக்கு மூளை நீங்கள் டாஸ்மாக் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க. டாஸ்மாக் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து புதுசாக ஒவ்வொரு டாஸ்மாக் மதுபானங்களையும் நீங்கள் அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கீங்க. ஆண்களை வந்து டார்கெட் பண்ணி நீங்கள் வந்து டாஸ்மாகை வர வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் பெண்களும் குடிபோதைக்கு அடிமையாகிட்டு இருக்காங்க. அதையும் பார்க்க முடியுது. இல்லை நம்ம 19 பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க, நம்மளும் தப்பாக சொல்லிட்டு இருக்கோம். தகுதி வாய்ந்த பெண்கள் சொல்லி நம்ம வீட்டு குடும்ப பெண்களுக்கு தகுதி இல்லையா அப்படிங்கிறத திமுக அரசு நிர்ணயம் பண்ணுறாங்க. அப்போது இங்கே ஒட்டுமொத்த தமிழக பெண்களுக்கும் அவங்க 1000 ரூபா கொடுக்கல. ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க 1000 ரூபா கொடுக்கறதுக்கு தகுதின்னு ஒன்று சொன்னாங்க. அந்த தகுதியை எங்கே செயல்படுத்தினாங்கன்னு எனக்கு புரியல. அதுதான். ஏன்னா உங்களுக்கு வந்து ஏசி இருக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜ் இருக்கக்கூடாதுன்னெலாம் சொன்னாங்க, கார் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச திமுக கவுன்சிலர் அவர் வந்து தன்னுடைய 2 கார் வச்சுருக்காரு, 2 கார் வச்சுருக்காரு. அதை தாண்டி ஒவ்வொரு ரூமுக்கு ஏசி வச்சுருக்காரு. வந்து 4 4 பெட்ரூம் வீட்டில் தான் இருக்கார். ஒவ்வொரு ரூம்லேயும் ஒரு ஏசி ஃபிட் பண்ணி வச்சுருக்காரு. 2 டிவி வச்சுருக்காரு. அவருடைய மாத வருமானம் அவருடைய அந்த இதை போக கமிஷன்லாம் சேர்த்து மொத்தமே வந்து உங்களுக்கு வந்து 1.25 லட்ச ரூபா கிட்ட வருது. அப்படி என்ன அவங்க வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் அவங்க மனைவி பேர் கொடுத்துட்ருக்காங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. ஒருவேளை கணவன் சம்பாதிக்கிறது அவருடைய பங்கு, மனைவி சம்பாதிக்கிறது தனின்னு முடிவு பண்ணிட்டாங்களோ எனக்கு அது இன்னும் புரியல. திமுக அரசு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு புரியல. ஏன்னா நீங்கள் தகுதி வாய்ந்தவங்க, நீங்கள் சொல்கிறவங்க எல்லாருமே வந்து வசதி படைத்தவர்களாக இருக்காங்க. சாமானிய மக்கள், சாமானிய பெண்கள் வந்து வேலைக்கு போகிறவங்க, 100 நாள் திட்டத்துக்கு வேலைக்கு போகிறவங்க, கூலி வேலை செய்கிற பெண்கள், இவங்கெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம்னா துப்புரவு பணியாளர்கள் பெரும்பாலான ஆளுங்களுக்கு வந்து இந்த 1000 ரூபா வரதே கிடையாது. கேட்டால் நீங்கள் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அதனால் அவங்களுக்கு கொடுக்க முடியாது. சரி, டெம்பரரியாக இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம்ல, அதுவும் கிடையாது. டெம்பரரியாக இருந்தாலும் நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்கிற கணக்கு தூக்கி வச்சிடுறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கும் முழுசாக போய் சேருதில்ல. அப்போ யாருக்கு தான் 1000 ரூபா அந்த போய் சேருது? 1000 ரூபா இப்போ கொடுக்குறேன், 1000 ரூபா கொடுக்குறீங்க, யாருக்கு போய் சேருது? யாருமே போய் சேருதில்ல. அதே மாதிரி இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கும் ஒரு பிரச்சனை வந்தது. மத்திய அரசு வந்து 100 நாள் வேலை திட்டத்துக்கு நிதி கொடுக்கலன்னு சொல்லி முதலமைச்சரை கடிதம் எழுதி சில அட்ராசிட்டி பண்ணார். அந்த அட்ராசிட்டிலையுமே பெண்களை டார்கெட் பண்ணி தான் அவங்க மூவ் பண்ணாங்க. அப்போது தொடர்ந்து எல்லாருமே இங்கே, அதாவது 100 நாள் வேலை திட்டம் வேணான்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இங்கே இருக்காங்க. சில பேர் 100 நாள் வேலை திட்டத்தை சரியாக பயன்படுத்துங்கன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஆனால் 100 நாள் வேலை திட்டத்தை இன்னமும் இவங்க தான் கொண்டு வந்த மாதிரி, இவங்க தான் அதுக்கு 1000 ரூபா கொடுக்குற மாதிரி, அதுக்கு 100 ரூபா கொடுக்குற மாதிரியும். இப்போ ஒரு பெண்மணி போயிட்டு நம்ம வீட்டிலேருந்து ஒரு பெண்மணி 100 நாள் வேலை திட்டத்துக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட் இருக்குல்ல, அதுலேயே கமிஷன் அடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் தொடர்ந்து நான் என்ன கேட்குறேன், மீண்டும் மீண்டும் பெண்களை வைத்தே நீங்கள் விளம்பரம் படுத்திக்கிட்டு ஒரு பொது ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு ஆன்டிகள்லாம் எங்கள் பக்கம் தான் இருக்காங்க அப்படின்னு நாக்கு கூசாமல் திமுக தரப்புல இருந்தெல்லாம் பேசுகிறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? கொச்சையாக பேசுகிற பேச்சாளர்களை கொண்ட கட்சி தான் திமுக. அவங்கள்ட்ட வந்து பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு எதிர்பார்த்தா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்படி சொல்லாதீங்க. சத்யராஜ் மகள் வந்து குந்திரிச்சு வந்துருவாங்க. அப்புறம் திவ்யா சத்யராஜ் போட்ட ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல. நீங்கள் வந்து திமுக வந்து பெண்களுக்கு மரியாதை கொடுக்குற கட்சி அப்படின்னு வைஷ்ணவியை கூப்பிட்றீங்க. மரியாதை கொடுக்குற கட்சின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அந்த ட்வீட்டை நீங்களும் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ உங்கள் திமுக என்ன நிலையில் இருக்குன்னு உங்களுக்கு புரியுதுன்னு
எடுத்துக்கணும். ஸோ அதனால் அவங்க திவ்யா சத்யராஜ் எனக்கு தெரிஞ்சு அவங்க முதல்ல திமுகவில் தனக்கு சேஃப்டியாக என்ன இருக்குன்னு பார்த்துக்கணும். ஏன்னா இருக்கிறத பிடுங்கிட்டு வர்ற கட்சி தான் திமுக. அவங்க கையில் என்ன சொத்து இருக்கோ அதெல்லாம் பிடுங்கிட்டு அவங்கள வெளியில் அனுப்புறது கூட பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் முதல்ல திவ்யா சத்யராஜ் அவங்க தனக்கான சேஃப்டி எதிர்பார்த்து வரல, அவங்க மக்களுக்கு சேவை செய்யணும்னு வராங்க. அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க, திமுக எதிர்பார்க்குறாங்க. எங்கள் அப்பா சத்யராஜ் எனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் எங்கள் அப்பா ஸ்டாலினும் அப்படின்னு அவங்க வார்த்தையை பதிவு பண்ணுறாங்க. இல்லை, சத்யராஜ் வந்து ஈவேராவை ஒரு படத்தில் நடிச்சிட்டார் அப்படிங்கிறதுனால அவர் ஈவேரா ஆகிட மாட்டார். அதே மாதிரி கருணாநிதியா வந்து இவங்க ட்ரோல் பண்ணுறதுனால கருணாநிதி இதாக மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு திமுக திவ்யா சத்யராஜ் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் திவ்யா சத்யராஜ் எதிர்பார்க்க மாட்டாங்க. திவ்யா சத்யராஜ் வந்து ஏதாவது ஒரு நல்லது செய்யலான்னு போய் சேர்ந்துருக்கலாம். ஆனால் திமுக அவங்கக்கிட்ட நிறைய எதிர்பார்க்கும். அதை வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ அப்போது வந்து இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டு வர்ற கட்சி தான் நான் சொல்லுவேன் திமுகவை. அவங்க தனக்கான சேஃப்டியை முதல்ல பார்த்துக்கணும். பெண்களுக்கு சேஃப்டி கொடுக்குறாங்க, பெண்களுக்கு சேஃப்டி கொடுக்குறாங்க பேசுகிறதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே இல்லை. பெண்கள் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் எத்தனை விதமாக பாதிக்கப்படுறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். சட்டம் ஒழுங்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிட்ருக்கு. சட்டமன்றத்திலேயே வந்து பேசினார். இல்லை, சட்டமன்றத்தில் இவர் ஸ்டாலின் தாக்கல் பண்ண அந்த அறிக்கையிலேயே வந்து தெளிவாக இருக்கு. போக்சோ சட்டத்தின் கீழே வழக்குகள் 109% அதிகரிச்சிருக்குங்கிற ரிப்போர்ட் வந்திருக்கு. அப்போது உங்களுக்கு 109% அதிகரிச்சிருக்குன்னா பெண்களுக்கு எங்கே பாதுகாப்பு இருக்குது? அப்போது வைஷ்ணவி திமுகவுக்கு வரணும், பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி திமுகன்னு திவ்யா சத்யராஜ் சொல்கிற விஷயத்துலேயே வந்து உண்மை இல்லையே. சரி, இப்போ பெண்களை தாண்டி அவுட் ஆஃப் த பீப்புள் இருப்பாங்கள்ல, பெண்களை தாண்டி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த திமுக என்ன செய்ததா நீங்கள் நினைக்கிறீங்க? குறிப்பாக மாணவர்களுக்கு அவங்க எதுவுமே பண்ணலைங்க. மாணவர்களுக்கு எதுவும் பண்ணலீங்க சால்ட்டா வந்ததுலேருந்து என்ன எதுவுமே பண்ணல. மாணவர்களுக்கு வந்து காலை உணவு திட்டம்னு ஒன்று கொடுக்கணும். ஆமாம், கொண்டு வந்தாங்க. ஏற்கனவே இருந்த திட்டம் அது காலை உணவு திட்டம். அதிமுக ஆட்சி ஸ்காட்லாண்டுக்கு நிகராக நாங்கள் பண்ணுறோமா இல்லையா? கிடையாது. அதிமுக ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அக்ஷய பாத்ரா அப்படிங்கிற ஒரு அமைப்போடு சேர்ந்து அந்த காலை உணவு திட்டம் சென்னையில் மட்டும் செயல்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 2020 கடைசியில் வந்து தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டு வந்துச்சு. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்களே தவிர அதை வந்து புதுசாக நாங்கள் தொடங்கின மாதிரி போர்ட்ரே பண்ணிகிட்ருக்காங்க திமுக. பட் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து காலை உணவு திட்டத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து பல்வேறு உணவு கலவை உணவுகள் கொடுப்பட்டுச்சு. இப்போ என்ன கொடுக்குறாங்க? உப்புமா கொடுக்குறாங்க, இது கிச்சடி கொடுக்குறாங்க. கிச்சடி கொடுத்தா எந்த ஸ்கூல் பசங்களும் எந்த ஸ்கூல் பொண்ணும் வந்து படிக்க முடியும்? கிச்சடிங்கிறது நம்ம வந்து ஃபீவர் வந்தால் எடுத்துக்கிற கிச்சடிங்கிறது தான் இன்றைக்கி சென்னையில் இன்றைக்கி அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபீவர் வந்தால் உடனே கிச்சடி வச்சு கொடுப்பாங்க. எங்கள் ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை கொடுக்குறோம். கிச்சடியில் என்னங்க குறைபாடு வரக்கூடாதுன்னு இங்கே வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஒரு அப்பாவாக அவர் வந்து சோறு போட்டிருக்காரு. இல்லை, உப்புமாவில் என்ன ஊட்டச்சத்து இருக்குது, கிச்சடியில் என்ன ஊட்டச்சத்து இருக்குது? அதில் வந்து நாங்கள் கேரட் போடுறோம், பீன்ஸ் போடுறோம். அப்போ அதெல்லாம் ஊட்டச்சத்து தானே. கலவை சாதம் கொடுங்க. ஏன் நீங்கள் வந்து உப்புமாவும் அதான் சத்துணவு இருக்கேங்க. சத்துணவு மதியம் நாங்கள் இப்போ நானும் சத்துணவு சாப்பிட்ருக்கேன். ஒரு ஸ்கூலில் எப்படி கொடுப்பாங்கன்னா சாதம் தனியாக குழம்பு தனியாக ஊற்றி முட்டையை தனியாக கொடுப்பாங்க. இன்னும் சில ஸ்கூலில் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. மிக்ஸ் பண்ணதை கொடுத்துட்டு அப்புறம் முட்டையை உடச்சி கொடுப்பாங்க. அப்போது ஒரு வழி பண்ணலாம். நீங்கள் வந்து காலையில் களி ஏதாவது கொடுக்கலாம். கேப்பக்களியோ இல்லை கம்மங்களியோ ஏதாவது கொடுக்கலாம். என்ன நாங்கள் மாணவர்களுடைய காலையில் இட்லி, இடியாப்பம், கிச்சடி இது மாதிரி போட்டால் நீங்கள் மறுபடியும் ஆதி காலத்து உணவு முறை கொண்டு வந்து திணிக்கிறீங்க. இட்லியில் உங்களுக்கு வந்து என்னங்க இம்யூனிட்டி வருது? இட்லியில் ஒரு இம்யூனிட்டி கிடையாதுங்க. இட்லியில் வரல, ஊற்றுற சாம்பாரில் வருது. அப்போ சாம்பார் மட்டுமே கொடுக்க சொல்லுங்க. இது வந்து விதண்டாவாதம். நாங்கள் வந்து இட்லி கொடுக்குறோம், இது உப்புமா கொடுக்குறோம், கிச்சடி கொடுக்குறோம், அதனால ஊட்டச்சத்து வருதுன்னு நீங்கள் வந்து ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணுறீங்களே. என்ன ஊட்டச்சத்து வந்துச்சு மாணவர்களுக்கு? நேற்று ரிலீஸ் வந்த 12th எக்ஸாமில் இங்கிலீஷ் தேர்வில் 100க்கு 100ங்கிறது யாருமே எடுக்கலையே. 100க்கு 100 கூட யாருமே எடுக்கல. அப்புறம் என்ன நீங்கள் வந்து பள்ளிக்கல்வித்துறையை மேம்படுத்திருக்கீங்கன்னு சொல்ல முடியும்? மாணவர்களுக்கு ஒன்றுமே பண்ணல. 12ஆம் வகுப்பு மாணவர்கள் கூட யாருக்குமே எதுவுமே பண்ணல. மாணவர்களுக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் யாருக்குமே எதுவுமே பண்ணல. இந்த டிஎம்கே கவர்மெண்ட். வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ தான் நாங்கள் டேப் ஆர்டர் போட்டிருக்கோம். பேர் பார்ட்ஸ் சைனாவை தாண்டி வந்துகிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் இது அதிமுக கவர்மெண்ட்லையும் இதை சொன்னாங்க. எப்படின்னா வந்து இலவச ஃபோன் கொடுப்போம்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அப்போது ஒரு கம்பெனியோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. அவங்க வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் நாங்கள் பண்ணித்தரோம், நாங்கள் ரெடி பண்ணி தரோம்னு சொல்லி இழுத்துட்டே போய் கடைசி வரைக்கும் மொபைல் ஃபோன் கைக்கே வரல. அந்த ஒப்பந்தம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் மொபைல் ஃபோன் வந்து கவர்மெண்ட் கைக்கே வரல. அதே மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். தவிர
இவங்க எந்த விதமான டேபும் வாங்கி கொடுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. நிலுவையில் இருக்கிற லேப்டாப்பே கொடுக்காமல உட்காந்துருக்காங்க. முதல்ல அதை கொடுக்கட்டுமே. இல்லைங்க, அதுதாங்க இந்தியா பார்டருக்குள்ள வந்ததுங்க. வரும்போது போர் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்போ கொடுக்க முடியலைங்க. இந்தியா போர் நிப்பாட்டுச்சுன்னா கண்டிப்பா நாங்க உள்ள கொண்டு வந்து மக்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். அதுல இப்போ மேட்டர் இல்ல. அதாவது நாளைக்கு பேரணி நடத்த போறாரு ஸ்டாலின். அதனால நான் என்ன சொல்றேன், இந்த பேரணியை வந்து பாகிஸ்தான் நிலையில போய் நடத்தி அங்கே ஸ்பேர் பார்ட்லாம் எடுத்து வச்சிருக்காங்கல்ல, அந்த ஸ்பேர் பார்ட்லாம் தூக்கிட்டு வர சொல்லுங்க. உங்கள் உடன்பிறப்புகளை போயிட்டு அந்த ஸ்பேர் பார்ட்லாம் தூக்கிட்டு வர சொல்லுங்க. பாகிஸ்தானை வந்து ஒரு அடி அடிச்சு விட்டு நாங்கள் தமிழர்கள், நாங்கள் திராவிடர்கள்னு அங்கே போய் கொக்கரைக்க சொல்லுங்கள், பார்க்கலாம். இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் பேசுவோம். ஏன்னா இது பெரிய கண்டென்ட். இப்போ இங்கே வருவோம். இப்போ மாணவர்களுக்கும் எதுவும் செய்யலை. அடுத்து காவல்துறை அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் 2 பேரும் தனித்தனியாக பிரிச்சுருவோம். ஏன்னா காவல்துறை அதிகாரிகள் நம்ம தனியாக இப்போ ப்ரைவேட்டாக பேசி ஆகணும். அவங்களுக்கான நலன் சொல்லி திமுக ஆட்சி எதுவுமே நடக்கலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அவங்க தரப்பில் தான் வைக்கிறாங்க. 2வது காவல்துறையிலையுமே திமுக ஆதரவாளர்கள் அப்படின்ற ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அதிகரிச்சிருக்காங்க. அவங்களால காவல்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கே வந்து ஒரு கெட்ட பேர் வருது இப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? காவல்துறையில் திமுக ஆதரவாளர்கள் அதிகரிச்சிருக்காங்கிறத விட காவல்துறையில் தாவைக்கு ஆதரவாளர்கள் அதிகரிச்சிருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். தாவைக்காவா? அந்த புதுசாக விஜய் உள்ள வர்றாரு. ஆமாம், தாவைக்காவுடைய ஆதரவாளர்கள் காவல்துறையில் அதிகரிச்சிருக்காங்க. ஏன்னா நானே 2-3 போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் பேசினப்போ அவங்க வந்து விஜயை புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் நான் பார்த்தேன். அதாங்க ஸ்டாலினோட ஆட்சியை தாங்க முடியாம விஜய புகழ்ந்து பேசுறாங்க. அப்படி உண்மையா சொல்லுங்க. இல்லை, அவங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் பிடிக்கல. அது தெளிவாக சொல்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு பிடிக்கல, எங்களுக்கான நலத்திட்டங்கள் எதுவுமே அவங்க வந்து செய்யலை. இன்னும் சொல்ல போனோம்னா ஓய்வூதியம் குறித்த எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. நாங்கள் பழைய ஓய்வூதியம் திட்டம் உட்பட பல்வேறு கோரிக்கைகள்லாம் வச்சுருக்கோம். நாங்கள் லீவ்லாம் கொடுத்துருக்காருங்க நம்ம முதலமைச்சர். காவல்துறை டிபார்ட்மெண்ட் லீவ்லாம் கொடுத்துருக்காரா? நியூஸ்லாம் ஒரு முறை பார்த்தேன் நான். லீவ்லாம் கொடுத்துருக்காங்க. லீவ் கொடுத்து யாராவது லீவ் எடுத்திருக்கா? இப்போ உங்களுக்கு வந்து ரொட்டேஷன் இதில் வந்து உங்களுக்கு காவலர்களை பணியில் போட்டுட்ருக்காங்க லீவ் கொடுத்தாலும். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து லீவ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லாமல் தான் இருக்காங்க காவலர்கள். இன்னுமே அரசு ஒரு திட்டம் அறிவிக்குதுன்னா அது இன்னும் செயல்படுத்தப்படலை. அதுதான் மாற்றாங்க. எப்போ செயல்படுத்தப்பட போகுது அப்படிங்கிறது இன்னும் அவங்களுக்கும் தெரியல, காவல்துறையினருக்கும் தெரியல. திமுக ஆதரவாளரை விட தாவைக்கு ஆதரவாளர்கள் காவல்துறையில் அதிகமாகிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து திமுக அரசு மேலே ஒரு அதிருப்தி இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. விஜய் வந்தால் மாற்றம் வரணும்னா அன்புமணி தான் வரணும். மாற்றம் முன்னேற்றம் வேற, அவங்க மாற்றம் மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க, முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஓ ரைட். அடுத்து அரசு அதிகாரிகள். அரசு அதிகாரிகள் தரப்பில் பார்த்தோம்னா லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகளோட எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக இடி வந்து இந்த பத்திரப்பதிவு துறையிலலாம் போயிட்டு ரைட் நடத்துறாங்க. அங்கே சில அதிகாரிகள் சிக்கினாங்க. இப்போ சமீபத்தில் விஓக்கள் சில பேர் மாட்டினாங்க. அப்புறம் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் வீட்டில் ரைட் நடத்தினா இன்னும் நிறைய சிக்கும். ஆமாம், அதை எப்போ பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக வருவாங்க. அப்புறம் ஒரு அரசு மருத்துவர், அவருடைய உரையாடல் கூட சமீபத்தில் வெளில வந்தது. என்னன்னா, நம்ம கிட்ட வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க சார், 5000 கொடு 10000 கொடு, ஸ்டாலின் வராரு 50000 கூடலாம் கேட்குறாங்க சார் அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டார். அப்போ அரசு அதிகாரிகள் தரப்புலையுமே ஒரு அதிருப்தி இருக்குல்ல, அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு பாட்டு பாடிக்கிட்டே நீங்கள் தானே ஓட்டு போட்டீங்க, அனுபவிங்கன்னு சொல்லுவேன் நான் அரசு ஊழியர்களாக. சரி, ஏன் இவ்வளோ வன்மம்? இல்லை அவங்க தானே திமுக ஆட்சிக்கு நாங்கள் தான் வரதுக்கு உதவினோன்னு அவங்க தானே சொல்கிறாங்க. ஜாக்டோஜி அமைப்பு ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறாங்க. இப்போ அவங்க போராட்டத்தில் இருக்காங்கல்ல. ஆமாம், நீங்கள் பண்ண தப்புக்கு நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். நீங்கள் ரொம்ப ஓப்பனாக சொல்கிறீங்கல்ல, நாங்கள் ஓட்டு போட்டதுனால தான் இந்த கவர்மெண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, ஓட்டு போட்டீங்க, அனுபவிங்க. அதிமுக அரசு உங்களுக்கு எல்லா விதமான நல்லதும் பண்ணுச்சு. அதிமுக அரசு எங்களுக்கு தேவையில்லை, மாற்றம் வேணும்னு ஓட்டு போட்டீங்க. இந்த கவர்மெண்ட் வந்து ஒன்றுமே பண்ணாமல் வச்சுருக்காங்க, அனுபவிங்க. அப்போ 4 வருஷத்தில் ஸ்டாலின் எதுவுமே சாதிக்கவே இல்லையா? அவர் எதுவுமே பண்ணலைங்க. நாங்கள் பண்ணியிருக்கோம், 99% அறிவிப்புகளை செயல்படுத்திருக்கோங்க. எந்த அறிவிப்பும் செயல்படாது. நம்ம ஒரு நாள் உட்காந்து அந்த வீடியோ பண்ணுவோம். நம்ம திமுக ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, அவங்க தேர்தல் அறிக்கையில் எதெல்லாம் செஞ்சுருக்காங்க, நம்ம உட்காந்து ஒரு வீடியோ பண்ணுவோம். ஏன்னா அவங்க வந்து 10% கூட அந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயங்களை செய்யலை அப்படின்னா அங்கே இருக்கிற திமுகவினரே சொல்கிறாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச அவங்க அரசு ஊழியர்கள் உட்பட யாருக்கும் எதுவும் பண்ணல. அவங்க வந்து சும்மா மாடல் அரசுன்னு விளம்பரம் தேடிட்டு இருக்காங்க. டிஏபிஆரை வச்சுக்கிட்டு டிஏபிஆரை ரொம்ப அழகாக பயன்படுத்துகிறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப நல்ல விஷயமா படுது. விளம்பரத்துக்கு டிஏபிஆரை ரொம்ப அழகாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரம் டிஏபிஆரை வந்து ரவுடிகளின் துறையாகவும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக ஏதாவது ஒரு தொலைக்காட்சி செய்தி போட்டால் உடனே அந்த செய்திக்கு அந்த தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு கால் பண்ணி இதை ரிமூவ் பண்ணுறீங்களா, இல்லை நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கவா, அரசு கேபிள் வந்து உங்கள் சேனலை தூக்கிடுவோம். நீங்கள் அரசு கேபிள்னு தூக்கு, யார் வேணாம்னா நீங்கள் யார் அரசு கேபிள் உட்காந்து பார்க்குறா? ஜியோ ஆப் இருக்குது, ஜியோ டிவி ஆப் இருக்குது, உட்காந்து பார்க்க போகிறாங்க. யூடியூப்பில் லைவ் போகுது, உட்காந்து பார்க்க போகிறாங்க.
அரசு கேபிளில் வச்சுக்கிட்டு எவனுக்கும் வருமானம் வர்றதில்லை இன்றைக்கி எந்த சேனலுக்குமே. டிஆர்பிக்காக வந்து எந்த சேனல் நீங்கள் ரன் பண்ணுறது கிடையாது பெரிய அளவில். ஸோ அதனால் வந்து இந்த டிஆர்பியே கணக்கிடுறது கிடையாது பெரிய அளவு. ஸோ அதனால் நீங்கள் அரசு கேபிளில் தூக்குனாலும் பரவாயில்லன்னு நீங்கள் மீடியாக்கள் வெளியில் வரணும்னு நான் பார்க்குறேன். பட் அப்படி எதுவும் வர மாதிரி தெரியல. ரைட், பொறுத்தும் பார்ப்போம் பிரதர். ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் நடந்த நல்ல விஷயம் என்னென்னு மக்கள் கண்டிப்பாக புரிஞ்சிருப்பாங்க, தெரிஞ்சிருக்கும். நடக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் அதுக்கான தக்க பதிலடி கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னோட இருந்து பல்வேறு கேள்விகளுக்கு மிக சிறப்பு கொடுத்துக்கு நன்றி.